மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியாக வளர்த்தெடுப்பது என்பதுதான் கடந்த 3 நாள் மாநாட்டில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். மாநிலம் முழுவதும் மக்கள் மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் தமிழகத்தில் இருக்கிறது. வீட்டுமனை பட்டா, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாத நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான போராட்டத்தை ஏற்கனவே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வீரியமிக்க போராட்டத்தை நடத்துவோம். அதில் குறிப்பாக பஞ்சமி நிலம் சம்பந்தமாக பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை நேரடியாக நிலத்தில் இறங்கி கைப்பற்றுவது என்கிற முறையில் நாங்கள் இன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு உரிய காலத்தை பின்னாடி மாநில குழு கூடி தீர்மானித்து அறிவிக்கும். ஏன்னா அது பட்டியல் சாதி மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பிரிட்டிஷ் காலத்தில் வழங்கப்பட்டது. அதையெல்லாம் அவங்க பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக ஏராளமான அரசு ஆணைகள், உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் வந்ததுக்கு பிறகும் எதுவுமே அமல்படுத்தப்படாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம். ஸோ அதற்கான போராட்டத்தை நடத்துவோம். கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கே பாலகிருஷ்ணன் அவரை பேசுறது ஒரு விவாத பொருளாக ஆயிருக்கு. அதை பற்றி உங்களோட கூட்டணியில் சிறு விரிசல் ஏற்பட்டிருக்கா? எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எங்களுடைய அணியில் திமுகவுடனான எங்களுடைய தோழமை உறவு தொடர்கிறது. அதில் எந்த விதமான பிசுறு இல்லை. ஏன்னா மத்தியிலே பிஜேபி ஆட்சியில் தொடர்கிற நிலையில் அதற்கு எதிரான போராட்டத்தை தமிழகத்திலே வலுப்படுத்துவதற்கும் வீரியமிக்க முறையில் எடுத்து செல்வதற்கும் திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளுடன் நாங்கள் சேர்ந்து செயல்படுவது என்றுதான் இந்த மாநாட்டில் தீர்மானிச்சிருக்கிறோம். ஸோ அந்த முறையில் திமுகவுடனான தோழமை உறவு தொடரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் மக்களுக்கு விரோதமான தொழிலாளிகள், விவசாயிகள் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது அதை மாநில அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் தள்ளப்படுறோம். கடந்த காலத்தில் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம், இனிமேலும் நடத்துவோம். சார், இப்போ பாஜக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரஜினியை மையப்பொருளாக வச்சு ஒரு விஜய், சீமானு உள்ளிட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து வலுவான திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்குறதா ஒரு தகவல் இருக்கு சார். அதை பற்றி இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும், அவங்க இங்கே வலுப்படணும், அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற முறையில் அவங்க சாம பேத தான தண்டம்னு எல்லா விதமான தந்திரங்களையும் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி தான் இதுவும். ஸோ அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க, ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் மதவெறி சக்திகள், இது போன்ற வகுப்புவாத சக்திகள், பிஜேபி RSS கும்பல் வளருவதற்கும் ஊடுருவதற்கும் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எதிரான போராட்டத்தில் மதச்சார்பற்ற சக்திகள் அனைத்தையும் சேர்ந்து எங்களுடைய கூட்டு நடவடிக்கை என்பது தொடரும்.